நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் மறுபடியும் பணிகள் தொடக்கம். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, மீண்டும் பணிகள் தொடக்கம். இப்போ நான் அதை தான் சொல்ல வந்துட்டு இருந்தேன். கடந்த 3 நாட்களா அதிகமாக உழைத்தது யாருன்னா, இந்த நேரு ஸ்டேடியமில் இந்த சேர் எடுத்து போடுற அண்ணா ஒருத்தர் இருப்பார்ல, அந்த சேர் எடுத்து போடுற அண்ணா சேர் எடுத்து போடுறாரு, இல்லைன்றாங்க திரும்பி அடுக்கி வைக்கிறாரு, திரும்ப சேர் எடுத்து போடுறாரு, இல்லைன்றாங்க திரும்பி அடுக்கி வைக்கிறாரு. இன்னைக்கு 3வது முறையாக சேர் எடுத்து போட்டிருக்காரு. இது நாளை வரைக்கும் இந்த சேர் எல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நாளைக்கு அந்த பதவியேற்பு விழா நடந்துடும். அதை பாருங்க, மைக் செட்டு, சவுண்ட் செட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, லைட் எல்லாம் போட்டுட்டாங்க, சேர் எல்லாம் போட்டுட்டாங்க. அந்த அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஆடியோவை நம்ம கேட்கலாம். நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல தயாரிப்புகள் தயாராக இருக்கின்றன, இன்னும் ஆய்கொண்டிருக்கிறது பதவியேற்பு விழாவுக்காக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கவர்னர் தப்பிக்க முடியாது. நம்முடைய செய்தியாளர் தாய் மாணவன் தொலைபேசியில இருக்கின்றார். தாய் மாணவன், இந்த முறை ஃபைனல்ல இந்த முறை போட்ட சேர்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்கல்ல? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. நம்ப தகுந்த வட்டாரத்தின் அடிப்படையில, அபிஷியலாக கிடைத்த தகவலின் அடிப்படையில தற்போது பெரும்பான்மையை விஜய் நிரூபித்து விட்டார். ஆளுநர் தரப்பிலும் நிச்சயமாக பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிட்டதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை லோக்பவன் தரப்புல அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது நாளை பதவியேற்பு விழாவுக்கான அழைப்பை இன்னும் சற்று நேரத்துல வெளியாக இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல தற்போது அந்த விழா ஏற்பாடுகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்துல முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற பெயரோடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் நாளைய தினம் பதவியேற்பார். அதில் 100% எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கடந்த 4 நாட்களாக தமிழக அரசியல் களத்துல பல்வேறு மாற்றங்கள், நொடிக்கு நொடி ஏற்பட்ட மாறுதல்கள், ஆளுநர் பெரும்பான்மை 118 மேஜிக்கல் நம்பர் இருந்தால் மட்டுமே பதவியேற்பை நடத்த முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட ஒரு சூழல்ல பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பார்கள். விஜய் பொறுத்தார். நாளை பூமி தமிழகத்தை ஆளக்கூடிய வகையில, ஒரு வரலாற்றை மேற்கொள்ளக்கூடிய வகையில அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். 3 முறை ஆளுநரை சந்தித்தார். மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழல் இருந்தது. 4வது முறையாக இன்றைய தினம் தனக்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்துக் கொண்டு தற்போது பெரும்பான்மையும் நிரூபித்து ஆளுநரிடம் ஒப்புதலையும் பெற்று நாளை அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தற்போது நேரு ஸ்டேடியத்துல மீண்டும் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விழா அரங்குல இருக்கைகள் போடக்கூடிய பணிகள், லைட்டுகள் அமைக்கக்கூடிய பணிகளை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த காட்சிகள் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் நாளைய தினம் அமைச்சரவையில யார் யாரெல்லாம் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்துக்கள், தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் பெரும்பாலான அமைச்சர்கள் பதவியேற்க போவதில்லை. முதற்கட்டமாக ஒரு 8 முதல் ஒரு 10 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் மட்டுமே நாளை வெளியாகும். நாளை அவர்கள் மட்டுமே பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல செங்கோட்டையன், வெங்கட்ராமன், பொருளாளர் வெங்கட்ராமன், அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார், கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை வென்ற VS பாபு உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு 8 முதல் ஒரு 10 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் என்பது நாளை வெளியாகும். நாளை அவர்கள் பதவியேற்பார்கள், விஜய் அவர்களோடு பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகாக 2ஆம் கட்டமாக மீதம் இருப்பவர்களுக்கான அந்த அமைச்சரவை பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கூட்டணி கட்சிகள், அதாவது தவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அனைத்து கட்சிகளுமே தெரிவித்திருக்கிறாங்க. காங்கிரஸ், விசிக, அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருந்தாலும் கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆட்சியில பங்கு பெற வேண்டும் என்பது விஜயனுடைய நீண்ட நாள் கருத்துக்களாக இருந்த ஒரு சூழல்ல கூட்டணி கட்சியை சேர்ந்த பலருக்கும் இந்த அமைச்சரவை பட்டியல்ல பெயர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அது குறித்தான அறிவிப்புகள்லாம் பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நகர்வை நோக்கித்தான் தவேகாவுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்பது தொடர்கிறது. நாளை விஜய் அவர்கள் 3:30 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார். பதவியேற்பு நிகழ்ச்சியில ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களும் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அதே போல் ஆதரவளித்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் முறைப்படி தவேகா தரப்புல அழைப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பலருக்குமே அந்த அழைப்புதல் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது.
தாய்மானவன், இப்போ நம்ம பார்க்குறோம் விஜய் அவர்கள் 6:30 மணிக்கே ஆளுநரை சந்திக்க போனாரு. இப்போ மணி 8 போகுது, இன்னமும் அந்த சந்திப்பு நிறைவடையலை, அவர் வெளியே வரல. ஸோ இந்த 1.5 மணி நேரமாக என்னென்ன விஷயங்கள் அங்கே விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, எப்போ அது அஃபிஷியலாக முடிஞ்சு அந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து கிடைக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம் தாய்மானவன்? விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக இந்த ஆலோசனை, இந்த அமைச்சரவை அமைப்பது, யார் யாருக்கெல்லாம் அமைச்சர் பொறுப்புகள் கொடுப்பது என்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனையில ஆளுநரோடு ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாம விஜயுடன் சேர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் சென்றிருக்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆளுநரிடம் பல்வேறு விஷயங்களை பேசி வருவதாக தகவல்கள் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக அந்த பெரும்பான்மை 118 என்பது கிடைக்காத ஒரு சூழல்ல அந்த 118 பெரும்பான்மை அடைந்த பிறகாக தன்னை சந்தித்தால் வாய்ப்பு வழங்குவதாக ஆளுநர் தெரிவித்திருந்தார். பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டதாகிவிட்டது. வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்துறாங்க. குறிப்பா நேற்றைய தினம் தாவேகா மீது ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக குதிரை பேரம் நடைபெறுவதாகவும், போலியான சான்றிதழ் கொடுத்து ஆதரவு கடிதத்தை எல்லாம் கொடுத்து முதலமைச்சராக தேர்வாக விஜய் நினைப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல யாரெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்களோ அந்த ஆதரவு கடிதங்கள் அனைத்துமே ஆளுநர் ஒப்பீட்டளவுல ஒப்பீடு செய்து அது உண்மையாகவே கொடுக்கப்பட்டதுதானா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எழுந்தது என்பது தொடர்பான விளக்கங்களும் ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாம நாளை நடைபெறக்கூடிய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நேரு உள்நாட்டு அரங்கில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முன்வைக்கப்படுவதாக தகவல்கள் இருக்கின்றன. விரைவில் விஜய் அவர்கள் வெளியே வருவார். ஆளுநர் மாளிகை லோக்பவனில் இருந்து வெளியே வந்த பிறகாக ஆளுநர் மாளிகையின் தரப்பில் அபிஷியலாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.